Hi friends, welcome back to Pasiyum Rusiyum. இன்னைக்கு Pasiyum Rusiyumல ஹெல்தியான உளுந்து சுண்டல் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். 100% ஆரோக்கியம் தரக்கூடிய இந்த ரெசிபியை சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லா வயதினரும் சாப்பிட்லாம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். 1 கப் உளுந்தை களைஞ்சி க்ளீன் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட 1 பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு சேர்த்து கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இட்லி பிளேட்டில் தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க உளுந்தை வச்சு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கணும். பத்து நிமிஷத்துக்கு பிறகு இது மாதிரி நல்லா வெந்திருக்கும். இதை எடுத்து ஆற வச்சுக்கலாம். வேக வச்ச உளுந்து கெட்டியாக இருக்கும். அந்த மாதிரி இதை கையால் நல்லா உதுத்து விட்டுக்கணும். கால் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆன பிறகு 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு வெடித்த பிறகு இது கூட 1 காஞ்ச மிளகாய், நறுக்கின 1 பச்சை மிளகாய், கருவேப்பிலை இலைகள், கொஞ்சமாக பெருங்காயம் தாளிச்சுக்கணும். உளுந்தை இது கூட சேர்த்துக்கலாம். நல்ல சூடு ஏறின பிறகு நல்லா சாஃப்டாக உதிராக இது மாதிரி இருக்கும். கட்டிகள்லாம் சின்ன கட்டியாகிடும், நல்லா சாஃப்டாகிடும். இந்த சமயத்தில் அரை மூடி தேங்காய் துருவல் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான ஹெல்தியான சுண்டல் நல்லா சாஃப்டாக சுவையாக ரெடி ஆகிட்டு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்தியான ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. வணக்கம்.